இனிமே நம்ம யூஸ் பண்ண போற ஒவ்வொரு ஜிபி டேட்டாவுக்கும் நம்ம ₹1 டாக்ஸ் கட்டணும். என்னன்னு சொல்லிட்டு டீடைல்டா சொல்றேன். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ முழுசா பாருங்க. இப்போலாம் நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போதே 18% வந்து ஜிஎஸ்டி வரி கட்டிக்கிட்டு தான் வரோம். இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போற ஒவ்வொரு ஜிபி டேட்டாவுக்கும் நம்ம ₹1 டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பரிசீலனை பண்ணிட்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க 50 ஜிபி டேட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ரீசார்ஜ் கட்டணத்தோட சேர்ந்து கூடுதலா ₹50 வரி கட்ட வேண்டியதா இருக்கும். கவர்மெண்ட் ஏன் இந்த விஷயத்த கொண்டு வரதா சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதனால வருஷத்துக்கு 22,900 கோடி ரூபாய் வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியும், மக்கள் கிட்ட இருந்தும், குழந்தைங்க கிட்ட இருந்தும் ஏற்பட்டு வர செல்போன் மோகத்தையும், டேட்டா பயன்பாட்டையும் குறைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து இன்னும் அபிஷியலா வரல. இந்த விஷயத்த பத்தி ஆய்வு செஞ்சு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொலைத்தொடர்பு துறைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் உத்தரவிட்டிருக்காங்க. மேபி செப்டம்பர் 2026க்குள்ள இதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே மக்கள் வந்துட்டு விலைவாசி உயர்வால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்துல, இந்த டேட்டா வரி அப்படின்றது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட்ஸ தெரிஞ்சுக்க நம்ம ஐடிய மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ.